அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். மார்க்கெட் லெமனுங்கிறது சரி நிறைய கிளை வருதுங்க. நிறைய கிளை வரும்போது அடம்பாயிராதா? அடம்பாகும்போது உள்ளுக்குள்ளே எப்படிங்க காத்தோட்டம் இருக்கும், எப்படிங்க பூக்கும், வெளிப்புறம் தானே பூக்கும் காய்க்கும், அறுவடை குறைஞ்சிராதா அப்படின்னா அது மாமரத்தில் தான் அந்த மாதிரி, நெல்லி மரத்தில் தான் அந்த மாதிரி. ஆனால் எலுமிச்சை குடும்பத்தில் பூக்கிறது காய்க்காது முறையே வேறு மாதிரி. எப்படி காய்க்குங்கிறது வாங்க நான் காமிக்கிறேன். இது போல் உள்ளுக்குள்ளே வெளிப்புறங்களில் பூக்கிறது காய்க்கிறது வேறு. இது போல் உள்ளுக்குள்ளே இது போல் தொடர்ச்சியாக பிஞ்சுகள் இறக்கும். அறுவடைக்குரிய பிஞ்சுகள்லேருந்து இது போல் அரை பிஞ்சுகள்லேருந்து கால் பிஞ்சுகள்லேருந்து இறக்கும். இன்னும் டெப்த்தாக உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே உள்ளே பாருங்களேன், எந்த அளவுக்கு பூக்களும் பிஞ்சுகள் இறக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இன்னும் டெப்த்தாக அப்படி உள்ளே வாங்க, இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படி பூக்களும் பிஞ்சுகள் இறங்கிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? அப்போது எலுமிச்சை குடும்பத்தினுடைய பூக்கிறது காய்க்கிறது தன்மைங்கிறது வேறு, மற்ற கொய்யாவெல்லாம் பூக்கிறது காய்க்கிற தன்மை வேறு. இதுபோல் வீரியர நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள், எலுமிச்சை அடர்நடவாக சாகுபடி பண்ணுகிற விவசாயிகள், ஊடுபயிராக சாகுபடி பண்ணுகிற விவசாயிகள் நிச்சயமாக உழவி தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டு முழுவதும் மறுபடை தரக்கூடிய மார்க்கெட் லெமன், தாய்ப்பட்டி லெமன் எலுமிச்சையை உழவி நேரடியாக கலாய்வு செய்து உங்களுக்கு நாமளே இலவச ஆலோசனை கொடுத்து அறுவடை வரைக்கும் உங்களோட பயணிக்கிறோம். வேணுங்கிற நாட்டுக்குள் வேணுங்கிற விவசாயிகள் உழவி தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.